சங்கரன் காட்டிய சனகாதி நால்வர்க்கு இங்கிதமாய் எடுத்துரைத்த சின்முத்திரையை ஆச்சாரியால் அப்படி காட்டினார். தட்சிணாமூர்த்தி இப்படி காட்டினார். என்ன? காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றும் நாமம் கெடக்கடும்னு வள்ளுவர் சொன்னார். இதுதான் சின்முத்திரை. காமங்கிற பேராசை, வெகுளிங்கிற கோபம், உலகத்துல இருக்கிற மோகம், மயக்கம், இது மூணு நமக்கு ஏன் போக மாட்டேங்கிறது? நான் இன்னார், இன்ன குலம், இன்ன ஊரு, இன்ன உறவு, என் சொத்து பத்து, பேங்க் பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ், எனக்கு இவன் பணம் தரணும், என்ன ஏமாத்தினா, எனக்கு இவன் நல்லது பண்ணிருக்கான், என்ன கெடுதல் பண்ணிருக்கான், இப்படி உடம்ப வச்சே எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த நாமம் யாருது? பாலாஜி அப்படிங்கிற பேர் யாருது? என்னது இல்ல, பெருமாளோட பேர். என் பேர் நான் சொன்னேன், நான் திருடன். இந்த உடம்பு யாருது? அம்மா அப்பா போட்ட பிச்சை. இப்ப நான் யார்? இந்த நாமத்துக்கு உண்டான மட்டும் இந்த நாமத்தை கொடுத்துடும். இந்த உடம்பு உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டது, உலகத்துக்கு கொடுத்துடும். இந்த உடம்பும் இல்லாமல் பேரும் இல்லாமல் எதுவாக நீ இருக்கியோ அதுவாக ஆயிடுங்கிற. அப்ப இந்த நாமம் கெட வேண்டும். நான் இந்த பேர், இந்த ஐடென்டிட்டிங்கிற அந்த பாவனை போகணும்னா அப்பர் சுவாமிகள் சொல்லித்தரார். முன்னம் அவன் நாமம் கேட்டாள், கடைசியில நாமம் கெட்டாள்னு முடிக்கிறார். பகவானுடைய நாமத்தை கேட்டு நாமாவை சொல்லி தன் நாமம் கெட்டு போன நிலையில, தான்கிறதே இல்லாத நிலையில, அந்த நாமமே இந்த நாமமா ஆகக்கூடிய நிலையில காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றும் நாமம் கெடக்கடும்னு அத்வைத சின்முத்திரையத்தான் திருவள்ளுவர் சொல்லி கொடுத்திருக்கார். அவர் கட்சிக்காரர் இல்லை. திருவள்ளுவர் அத்வைத ஞானி, மயிலாப்பூர்ல அவதாரம் பண்ணினவர், வேதாந்தம் சொன்னவர்,